Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு ஒரு வீட்ல மாவு இல்லனா டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு தோசை தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கேன். ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கிறேன். நீங்க 1 கப் கோதுமை மாவுக்கு ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா மாவு சேர்க்கணும். எக்ஸ்ட்ராவா முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்துறதுனால முட்டையோட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டாச்சு. நல்லா மாவு பார்த்தீங்கன்னா நைஸாக இந்த அளவுக்கு தேங்காய்லாம் போட்டுருக்கிறது நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம எப்பவும் போல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நம்ம எவ்வளோ மெலிசாக ஊற்றினாலும் வரும். நம்ம மொத்தமாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த தோசை மாவில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நம்ம சாஃப்டாக கிழியாது, ரொம்ப நல்லாவே வரும். நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லைனாலே கோதுமை தோசை தான் செய்ய போவோம். அந்த மாதிரி கோதுமை தோசை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.